ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸு 8.2ல் இருக்கக்கூடிய இந்த 5th சம் தான் பாருங்கள். ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் அப்படின்ட்டு 6 டேட்டா கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இதுக்கு சிவி கேட்டிருக்காங்க. இது எல்லாம் x1 x2 x3 x4 x5 x6 அப்படின்ட்டு தான். ஓகேங்களா, ஸோ அப்போ n = 6 இதெல்லாம் கூட்டினீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் xi, அதாவது சிக்மா xi கிடைக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம சிவி ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா, நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் xi அப்படின்னு எடுத்துக்கிறேன். என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 24 26 33 37 அடுத்து 29 31. ஓகேங்களா, என்ன கேட்டிருக்காங்க, சிவி = என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தம் 6 டேட்டா இருக்கிறதுனால n = 6ன்னு நம்மளே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ எனக்கு அடுத்தது எக்ஸ் பார் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா சம்மேஷன் ஆஃப் xi / n இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் பார் கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ அதை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன்னா, இங்கே வந்து இதை xiன்னு போட்டு இந்த மாதிரி எழுதுறேன். 24 26 33 37 29 31. ஓகேங்களா, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 50 83 90 120 149 150 180 வரும். ஓகேங்களா, ஸோ மொத்தம் எனக்கு வந்து 180 வரும் xi. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து இங்கே எக்ஸ் பார் அப்படின்றப்ப 180 / 6ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும், 30 கிடைக்குதா. ஏன்னா இங்கே வந்து எனக்கு சம்மேஷன் ஆஃப் xi வந்து 180 கிடச்சிருச்சு. ஸோ அதை 180 / nன்றப்ப 30x. ஸோ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன், di = xi - x பார். ஓகேங்களா, அப்போ 24 - x பார்ன்றது 30 கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ 24 - 30 - 6 26 - 30 - 4 33 - 33 37 - 37 29 - 30 -1 31 - 30 +1. ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு இதெல்லாம் ஆட் பண்ணால் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா கண்டிப்பாக மைனஸில் தான். இது ஆன்சர் வந்து 0 தான். ஓகேங்களா, அதாவது சம்மேஷன் ஆஃப் டிஐ வந்து 0 தான் வரும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம வந்து எக்ஸ் பாரை எடுத்து அதில் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக 0 தான். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது di², இதோட ஸ்கொயர். -6² 36 -4² 16 3² 9 7² 49 1² 1 1² 1. ஓகேங்களா, ஸோ மைனஸில் இருந்தாலும் நம்ம ஆன்சர் ப்ளஸில் தான் வரும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 49 50 60 70 100 112 வரும். ஓகேங்களா, ஆட் பண்ணும்போது பாருங்கள், இது 49ஓட 1 ஆட் பண்ணால் எனக்கு 50 வருங்கிறனால இதையும் செட் ஆகிட்டே 50. அப்புறம் 9 1 ஆட் பண்ணால் 10. ஸோ 50 + 10 60. இங்கே பார்த்தீங்கன்னா 30, இங்கே ஒரு 10. அப்போ 60 + 40 100. அப்புறம் 66 ஆட் பண்ணுறேன், 112. ஓகேங்களா, ஸோ சம்மேஷன் ஆஃப் di² வந்து 112 எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதில் வச்சு நம்ம என்ன கேட்டிருக்கான், நம்மளுக்கு சிவி தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா, சிவி கேட்டிருக்கான். சிவிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், சிக்மா / x பார் × 100. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சிக்மா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ சிக்மா கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா என்ன, சம்மேஷன் ஆஃப் xi² / nன்னு போடுவோம். பட் இங்கே வந்து டிஎல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ டிஐ கண்டுபிடிச்சதுனால இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், சம்மேஷன் ஆஃப் di² அப்படின்ற ஃபார்முலாவை தான் எழுத போகிறேன். நான் இந்த இடத்துல சம்மேஷன் ஆஃப் டிஐ xக்கு பதில் di² n - சம்மேஷன் ஆஃப் di/n ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ 2 ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம டி கண்டுபிடிக்காமல் டேரெக்டாக x² கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 24² 26² 39², இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டன்றதுனால தான் எக்ஸை நான் கம்மியான டேட்டாவை மாற்றிருக்கிறேன், டியாக மாற்றி d² எழுதியிருக்கேன். ஸோ அப்போ அந்த எக்ஸுக்கு பதில் டியோட ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இது ஃபுல்லாக 0 தான். அதாவது சம்மேஷன் ஆஃப் டிஐன்றது 0. ஸோ 0/anything 0. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 தான். ஸோ மைனஸ் டேர்ம் எனக்கு எதுவுமே வராது. ஜஸ்ட்டு நான் என்ன எழுதுனா போதும், di² n எழுதினாலே போதும் தான். ஓகேங்களா, ஸோ அப்போ di² அப்படின்றது 112 / nன்றது என்ன இருக்குது, 6. ஸோ இதை கட் பண்ணிங்க அப்படின்னா 166. அடுத்து 52. 52ல் எத்தனை 6 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கம்மி தான். 8 6 48. ஓகேங்களா, ஸோ அகைன் என்ன இருக்குது, 4 இருக்குது. 40 அப்படின்றப்ப 6 6 36. அகைன் 6 6 36. ஓகேங்களா, ஸோ எனக்கு வந்து சிக்மா அப்படின்றது
இதை நான் கட் பண்ணேன் அப்படின்னா 18.66 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 18.66 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் தான் வர்ற ஆன்சர் தான் எனக்கு சிக்மா. ஓகேங்களா? ஸோ அதை நான் இந்த சைடு எழுதுகிறேன் 18.66. ஓகேங்களா? இதை நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ டபுளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு இந்த பக்கத்தில் வந்து டபுளாக எடுக்கிறேன். ஸோ டபுள் டிஜிட்ன்றப்ப 18 இருக்குது. 18ன்றப்ப 4 ஸ்கொயர் 16. ஓகேங்களா? அகைன் 2.66. இந்த 4 டபுள் ஆக்குனா 8. 8 பக்கத்தில் எந்த நம்பர் போட்டால் 26 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 போட்டால் 32 போயிடும். அப்போ 3 போட்டால் தான் எனக்கு 24 வரும். ஓகேங்களா? இப்போ 3 3s are 9, 3 8s are 24. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 66லேருந்து 49 சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு வந்து 17 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இங்கே வந்து பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கே பாயிண்ட் வச்சுட்டு, ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், டபுள் டிஜிட்டை ஆட் பண்ணுங்கள். 43 அப்படின்றத எப்படி டபுள் ஆக்குனா 86. ஸோ 86ன்றப்ப 3 போட்டாலே 24ன்னு போயிடும். அப்போ 2 போட்டால் 2 8s are 16. ஸோ அப்போ நான் 2 தான் போகிறேன். 2 இங்கே ஒரு 2. ஸோ 2 2s are 4, 2 6s are 12க்கு 2 அகைன் 1, 2 8s are 16 + 1 17. ஸோ இதுவே கொஞ்சம் அதிகமாக தான் போகுது எனக்கு. அப்போ 4.32, அதாவது 31 அப்ராக்சிமேட்டாக. ஏன்னா வந்து 24ன்றது ரொம்ப கம்மி இல்லை. அப்போ அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4.32 எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் 4.31 இன்னொரு நம்பர் போட்டு போடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இந்த இடத்துல வந்து என்ன வர்றேன், சிக்மா ஈக்குவல் டு 4.32 அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஓகேங்களா? நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ சிக்மா கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது, எக்ஸ் பார் இங்கே 30 கண்டுபிடிச்சிட்டேன், சிக்மா கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நம்ம சிவி ஃபார்முலா எழுதலாமா? ஸோ சிவிக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு, சிவி ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. ஓகேங்களா? ஸோ இதுதான் எனக்கு சிக்மாவுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நான் கண்டுபிடிச்ச டேட்டா போடுங்க. 4.32 டிவைடட் பை எக்ஸ் பாரு 30, இங்கே வந்து 100%. ஓகேங்களா? 0 கட் பண்ணிடுறேன். 3 கட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் 133 அகைன் 13, 4 3s are 12, அகைன் 12, 4 3s are 12. ஓகேங்களா? ஸோ இதை கட் பண்ணால் 1.44 இன்ட்டு 10% இருக்குது. ஸோ அப்போ 10ஆல் 1.44 மல்டிப்ளை பண்ணால் 14.4% அப்படின்றதான் எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் இந்த எக்ஸாம்பிள் சம்மு. ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது சம் நம்பரே நான் போடாமல் விட்ருக்கேன். சம் நம்பர் 5th. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கிறது எக்ஸு, இது மட்டும்தான் கொடுத்துருக்கான். சிவி கேட்டிருக்கான். ஸோ எத்தனை நம்பர் அப்படின்றதுனால என்னன்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபார்முலா இங்கே வந்து எக்ஸ்ஐ ஸ்கொயரு எக்ஸுன்னு வரும். ஸோ எக்ஸ்ஐ ஸ்கொயர்னால் ஒன்றையும் நான் ஸ்கொயர் பண்ணுற மாதிரி வரும். அது எனக்கு ரொம்ப கஷ்டம்ன்றனால இந்த எக்ஸை என்ன பண்ண போகிறேன், டியாக மாற்றுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல எக்ஸப்பில் ஆட் பண்ணி எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிருக்கேன். சமேஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிருப்பேன். எக்ஸ் பாரை வச்சு என்ன பண்ணியிருக்கேன், டி ஈக்குவல் டு எக்ஸ் ஐ மைனஸ் எக்ஸ் பார். ஸோ அப்போ அதை வச்சு நான் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டி ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் சொன்னோம் இல்லையா? ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக இந்த 24, எக்ஸு பாருக்கு பதிலாக 30 போட்டேன்னா 24 மைனஸ் 30 மைனஸ் 6, 26 மைனஸ் 30 மைனஸ் 4, 33 மைனஸ் 30 ப்ளஸ் 3, 37 மைனஸ் 30 7, 29 மைனஸ் 30 மைனஸ் 1. ஸோ இந்த மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ டிஐ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணாலும் 0 தான் வரும். ஏன்னா எக்ஸ் பாரை வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன் டிஐ. ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக அது 0 தான். நெக்ஸ்ட்டு டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிங்க. ஸோ டிஐ ஸ்கொயர்னால் இதோட ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ மைனஸ் எடுத்து அதை ஸ்கொயர் பண்ணாலும் ஆன்சர் ப்ளஸில் தான் வரும். ப்ளஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணாலும் ஆன்சர் ப்ளஸ் தான். ஏன்னா ஸ்கொயர் பண்ணுறோம், மைனஸோட ஸ்கொயர் ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் எனக்கு 112. நெக்ஸ்ட்டு எனக்கு இருக்கக்கூடியது சிக்மாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸை வச்சு தான் நம்ம சிக்மா வேல்யூ போடுவோம். பட் இந்த இடத்துல டி கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா வேல்யூ சின்னதாக்கிட்டோம் அப்படின்றதுனால. ஓகேங்களா? அப்போ டிஐக்கான ஃபார்முலா போட்டு தான் சிக்மா கண்டுபிடிக்கிறேன். ஸோ இங்கே சிக்மாவை கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம். ஸ்கொயர் ரூட் எடுத்த பிறகு இந்த சிவி ஃபார்முலாவில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய டேட்டா சிவி ஈக்குவல் டு 14.4 அப்படின்ற பெர்சன்டேஜில் ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் இந்த சம். நெக்ஸ்ட்டு நம்ம 6th சம் பார்ப்போம்.